Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வெண்டைக்காய் கார குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கப் துருவின தேங்காயையும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். அதில் மிச்சம் இருக்கிறதுலையும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளியை எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன வெள்ளைத்துண்டையும் சேர்த்து குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. வெண்டைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.